தமிழ்நாடு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் லாரி தொழிலாளர்கள், கோழிப்பண்ணை வைத்திருப்பவர்கள், ஜவுளி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நாளை மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக டீசல் விலையையும் வாட் வரியையும் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாதம் இபி பில் குறைக்கப்பட வேண்டும். இந்த சிறுதொழிலுக்கு இபி மானியம் கொடுக்கப்பட வேண்டும். இதுபோல இந்த மாதிரி சூழ்நிலையிலே இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாவது இந்த சிறுதொழிலை காப்பாற்றப்பட வேண்டும். சென்ற ஆண்டு வாகனங்களுக்கான கோட்டா டாக்ஸை தமிழக அரசு வெகுவாக உயர்த்தி இருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 7,000 ரூபாய் வருவாய் கொண்ட இந்த டாக்ஸ் மீது மேலும் வரிகள் சுமைகளை தமிழக அரசு சுமத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால இந்த பட்ஜெட்டில் அந்த டாக்ஸுக்கான கோட்டா டாக்ஸுக்கான வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெங்கன்னா சிறு உரிமையாளர்கள் இந்த சிறு தொகையில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு நிறைய ஏற்படுகிறது. அதனால இந்த விலை உயர்வை அவர்கள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்று முட்டை உற்பத்தி. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் கோழிப்பண்ணை தொழில் சுணக்கம் கண்டு வருகிறது. தேசிய அளவிலான போட்டி, தீவன விலை உயர்வு உள்ளிட்டவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. எனவே முட்டை சார்ந்த தொழில்களை தொடங்க தமிழ்நாடு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும், மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நமக்கு தேவையான மக்காச்சோளத்தை தமிழகத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு நிலப்பரப்பும் இருக்கின்றது, விவசாயிகளும் இருக்கிறார்கள். இந்த மக்காச்சோள உற்பத்தியை ஊக்குவித்து தன்னிறைவு அடையக்கூடிய வகையில செய்தார்களேயானால் இந்த மக்காச்சோள அவைலபிலிட்டி இந்த கோழி தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய தேவையாகும். தேசிய அளவில் பின்னலாடை தொழிலில் முன்னிலையில் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு வசதியாக கோவையுடன் சேர்த்து திருப்பூருக்கும் மெட்ரோ வசதியை கொண்டு வர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இப்ப திருப்பூருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது மாநில அரசு புரிஞ்சுட்டு இந்த பட்ஜெட்ல சிறப்பு சலுகைகள் வழங்கணும். எப்படின்னா பீகார் போன்ற, மகாராஷ்டிரா போன்ற அவங்களுக்கு இணையாக இந்த ஜவுளி தொழிலுக்கு தனி பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த துறையை கைப்பற்ற மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் மின் கட்டண அதிகரிப்பு, சொத்து வரி உள்ளிட்டவற்றால் தொழில் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலையில் தொழிலாளர் போக்குவரத்துக்கு பேருந்துகளுக்கு தனியாக ஒரு வரி விதிப்பு, சுற்றுலா பேருந்துக்குண்டான வரி விதிப்பை கொடுத்துள்ளார்கள். அதனால் எங்களுக்கு தொழிலாளர்கள் சேர்ப்பது கடினமாக உள்ளது. அதற்கு வரி விதிப்பை மறுசீரமைப்பு செய்ய கேட்டிருக்கின்றோம். பல்வேறு துறையினர் அரசிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமா என்பதை நாளைய பட்ஜெட் அறிவிப்பில்தான் பார்க்க முடியும்.